பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு தாராபாரதி கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து தாராபாரதியோட கவிதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நமது நாடு வளம் பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வளம் பொருந்தியதில் வந்து இயற்கை வளங்கள் மட்டும் இல்லை, இலக்கிய வளங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டது நமது நாடுன்னு சொல்கிறாங்க. இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, நாகரிகம், மொழி ஆகியவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த பாடல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, புதுமைகள் செய்த தேசம் இது. அதாவது இது எழுதுனது பார்த்திங்கன்னா தாராபாரதிங்க. தாராபாரதி அப்படின்னா வந்துட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவிதையிலேயே அவரோட பேர்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவர் பாரதி அப்படிங்கிற ஒரு கவிஞரை வந்துட்டு வச்சுருக்கிறாரு. பேரில் மட்டும் இல்லைங்க, பாட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கவிஞர்கள் வச்சுருக்கிறாங்க. திசைகளை வந்துட்டு இது பண்ணியிருப்பார். ப்ளஸ் இது வந்து பாரதம் அப்படிங்கிற பேருள்ள நம்ம நாடுங்கிற பேர் இருக்கிற எல்லா வேர்டிங்ஸும் அதில் இருந்து அதை வச்சு தாராபாரதின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. புதுமைகள் செய்த தேசம் இது. புதுமைகள் செய்த தேசம் இது. பூமியின் கிழக்கு வாசல் இது. தேசம் இது அப்படிங்கிறத வச்சுட்டு தாராபாரதின்னு தேசம் இது அப்படிங்கிறது நாடுங்கிற மீனிங் இருக்கிற தேசம் இதுங்கிறத வச்சுட்டு தாராபாரதியோடதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிழக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திசை பெயரையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை தாராபாரதின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, தெய்வ வள்ளுவன் செய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ வள்ளுவன் செய்த குரல் தான், தெய்வ வள்ளுவன் செய்த திருக்குறள் தான் வந்துட்டு தேசம் உடுத்திய நூலாடை. அப்போ தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லிட்டு தாராபாரதி வந்துட்டு எதை சொல்கிறாங்க, திருக்குறளை சொல்கிறாங்க. ஓகேங்களா, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்ற மேலாடை. மெய் அப்படின்னா வந்துட்டு உண்மையை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு, மெய்யுங்கிறது வந்து உடம்புங்கிறது ஒரு மீனிங், உடம்பு உணர்வு என்ற மேலாடை பார்த்திங்கன்னா திருக்குறள்னு சொல்கிறாங்க. ஸோ கவிஞரை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சுட்டு தாராபாரதின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசனோட தேனிசை பாடல்கள் எங்கே காவிரி கரையில் எதிரொலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காளிதாசன் காவிரி அப்படின்னு ரெண்டுமே பார்த்திங்கன்னா காக்கான்னு கால் வாங்கி இருக்குது. ஸோ காளிதாசனோடது காவிரி வரைக்கும் காவிரி கரையில் எதிரொலிக்குது. கம்பன் அமுத கவிதைகளுக்கு கங்கை கலைகள் இசையமைக்கன்னு சொல்கிறோம். கம்பன் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு கால் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கம்பன் கங்கை அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஓகேங்களா, இது வந்துட்டு காளிதாசன் கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞரை வந்துட்டு தன்னோட இதில் வந்து பாடல் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுட்டு இது வந்துட்டு தாராபாரதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்திருக்கும் அப்படிங்கிறது. கன்னிக்குமரிங்கிறது என்னங்க, தெற்கில் இருக்கிற ஒன்று. காஷ்மீருங்கிறது என்னங்க, வடக்கில் இருக்கிறது ஒன்று. ஸோ தெற்குலேருந்து வடக்கு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது மேற்கு மலைகள் நதி அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெற்குலேருந்து வடக்குங்கிறது வந்து இன்டைரக்டாக வந்துட்டு திசைகளை வந்துட்டு சொல்லியிருக்குது. அதுவும் இல்லாமல் மேற்கு மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரைகள் நலம் கேட்கும். டைரெக்டாகவே பார்த்திங்கன்னா என்ன மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையினோட நலம் கேட்கும் சொல்லிட்டு திசை பெயர்களை வந்து டைரெக்டாக சொல்லியிருக்குது. இதை வச்சு தாராபாரதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும்தாங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தாராபாரதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, புல்வெளியெல்லாம் புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளி எல்லாத்தையுமே வந்துட்டு பூக்காடாக மாற்றி புன்னகை செய்த பொற்காலம். கல்லை காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு காவியமாக்குறதுனா கல்லை வந்து சிற்பமாக மாற்றுறது, கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்த வேர்டிங்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு தாராபாரதி அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீரும். நாட்டின் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்குது. ஓகேங்களா, நாட்டின் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்குது. ஸோ அதை வச்சுட்டு தேசம், நாடு, பாரத தாய் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாய், அதாவது நாட்டினோட ஒரு வேர்டு, அதை வச்சு தாராபாரதின்னு சொல்லி இது பண்ணலாம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர. அன்னை நாட்டினோட அமுத சுரபியில் வந்துட்டு அந்நிய நாடுகள் வந்துட்டு அந்நிய நாடுகளுக்கு கூட பசிதி இருக்கிறதுக்கு வந்து நம்ம நாடு விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளோட கைத்தடி விளங்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா,
இந்த காந்தியடிகளையும் இதில் கொண்டு வந்திருக்கிறது தாராபாரதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புதுமை செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க. இப்போது நீங்கள் முடியரசனோட கவிதையில் காடை வந்துட்டு நாடாக்கி நகராக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஊராக்கி நகராக்கி நாடாக்கின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாடுன்னு வரதை வச்சுட்டு அதை வந்துட்டு தாராபாரதின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல மனிதனை பெருமைப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நார்மலாக ஒரு தேசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மனிதனை பெருமைப்படுத்துகிற மாதிரி சொன்னால் அது முடியரசன், இது நார்மலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு தாராபாரதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கங்க. ஓகேங்களா. ஸோ தேசம், பாரதத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை, நாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாடுனோட இதை கொண்டு வந்தால் தாராபாரதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவிஞன் தன்னோட கவிதையில் கொண்டு வந்தாலும் தாராபாரதி. ப்ளஸ் அந்த திசைகளை வந்துட்டு தன்னோட கவிதையில் கொண்டு வந்திருந்தாலும் தாராபாரதின்னு சொல்லிட்டு தாராபாரதி அதுலேயே வந்துட்டு பாரதிங்கிறத வச்சுட்டு பாரதிங்கிறது பார்த்தீங்கன்னா கவிஞன் வந்தது தன்னோட பேர்லேயும் கொண்டு வந்திருக்காரு, கவிதையிலையும் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம், தேசம் அப்படின்னா வந்து நாடுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது நூல்வெளி பார்த்திங்கன்னா தாராபாரதியினோட இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். இது எப்படின்னா தாராபாரதின்னு அவர் பேர் வச்சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட பேர் வந்து ராதாகிருஷ்ணன் தான். ஆனால் வந்துட்டு திருப்பி போட்டு தாரா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அடுத்தது பாரதி மேலே எட்டயபுர கவிஞர் பாரதி மேலே இருக்கிற பற்று காரணமாக தன்னோட இதில் வந்துட்டு தாரா பாரதின்னு சொல்லிட்டு தன்னோட பேரில் திருப்பி வச்சுட்டு தாரான்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. ப்ளஸ் பாரதியோட பேரும் இது பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி போட்டால் ராதா அப்படின்னு சொல்லி தாராவை திருப்பி போட்டால் ராதாகிருஷ்ணன் சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் ப்ளஸ் அறிவுரை கூறுற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் வந்துட்டு இதுக்கு கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடைமொழி பெற்ற இவர் பார்த்திங்கன்னா விடிய காலையிலே எந்திரிச்சிருவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. தாராபாரதி பார்த்திங்கன்னா விடிய காலையிலே எந்திரிச்சிருவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புதிய விடியல்கள். அப்போ விடியலில் பார்த்திங்கன்னா எங்கே சூரியன் உதிக்கும், கிழக்கில் உதிக்கும். ஸோ கிழக்கு இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறது அவரோட இதுதான். அப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழக்கில் சூரியன் உதிச்சுன்னா இன்னும் வெளிச்சம் வரும். ஸோ விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லி இயற்றிய கவிதையாகும். இது பாடல் பார்த்திங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு எதை சொல்லியிருக்கிறாங்க, திருக்குறள் தான் வந்துட்டு தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லிட்டு இது கொஷினில் கேட்குற சான்ஸ் இருக்குதுங்க. தேசம் உடுத்திய நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு சொன்னால் திருக்குறள். காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காளிதாசன் அப்போ கால் வாங்கி இருக்குது. ஸோ காவிரி கரையில் தான் வந்துட்டு காளிதாசனோட தேனிசை பாடல் ஒலிக்கும். கம்பனோடது கங்கை கரையில் ஒலிக்கும். ஓகேங்களா. கலைக்கூடமாக காட்சி தருவது எதுங்க, சிற்பக்கூடம் தான் வந்துட்டு கலைக்கூடமாக காட்சி தரும். கல்லை தான் வந்துட்டு காவியமாக்கி அதை வந்துட்டு கலைக்கூடமாக காட்சி தரும்னு சொல்லி சொல்கிறாரு. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. ஓகேங்களா. எதிரொலிக்க அப்படிங்கிற என்பது சேர்த்தெழுத கிடைப்பது எதிரொலிக்க இதாக வரும். இதுக்கு முன்னாடி தாராபாரதியோட கவிதை பார்த்தோம். தாராபாரதி அப்படின்னா அவரோட நேம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்துட்டு ராதா அப்படிங்கிறது வந்து திருப்பி தாரான்னு போட்டு எட்டயபுர கவிஞர் வந்து பாரதி மேலே கொண்ட பற்றின் காரணமாக தாராபாரதின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அவரோட இயற்பெயர் என்னங்க, ராதாகிருஷ்ணன் சொல்லி அவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஸோ தாராவை திருப்பி போட்டால் ராதா. ஸோ ராதாகிருஷ்ணன். நல்லாசிரியர் விருது ராதாகிருஷ்ணன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. அதை வச்சுட்டு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. அவங்க பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா வந்து துரைசாமி புஷ்பம்மாள் அப்படிங்கிறத அவங்களோட பெற்றோர். அவரோட ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குவளை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். தென் 34 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா. டாக்டர் ராதாகிருஷ்ணனோட விருதும் பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா புதிய விடியல்கள். இவர் வந்து காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிருவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸோ புதிய விடியல்கள். அதுக்காக பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் எங்கே சூரியன் உதிக்கும், எங்கள் கிழக்கு, அதாவது கிழக்கில் உதிக்கும். ஸோ இது எங்கள் கிழக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கில் ஊச்சதுக்கப்புறம் என்ன வரும், வெளிச்சம் வரும். ஸோ விரல் நுனி வெளிச்சங்கள். வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன, இருளில் இருந்துட்டு பூமியை வந்து வெளிச்சத்துக்கு திறக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமியை திறக்கும் பொன்சாவி தான் வந்துட்டு அந்த வெளிச்சம்.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அது இன்னொரு சிகரன்னு கூட இது பண்ணுறாங்க. இவரோட சாதனை பார்த்திங்கன்னா பண்ணைபுரத்தில் தொடங்கி பக்கிங்கால்கரா வரைக்கும் திண்ணையை அடித்து திருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அவரோட எழுதின நூல்கள் என்னென்னா பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் கால்வால் வரை அப்படிங்கிறதும் இருக்குது. அது வந்து ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நான் வச்சு திண்ணையை அடித்து திருவாக்கு அப்படிங்கிறது அவரோட நூலும். ஸோ அதை ஒன்றா வச்சு பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்கால் வரை திண்ணையை எடுத்து திருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது அந்த திருவாக்குனது பார்த்திங்கன்னா வெற்றியின் மூலதனம், அவரோட வெற்றியினோட மூலதனம். இது பார்த்திங்கன்னா இதில் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எழுதின நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா சூரியனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு கவிஞாயிறு அப்படிங்கிற பேர் சிறப்பு பேர் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனுக்கு இன்னொரு பேர் என்னங்க, ஞாயிறு. ஸோ அதனால் சிறப்பு பெயர். அல்லது அனல் பெருக்கும் கவிதையினால் வந்துட்டு இது பண்ணார், அதை வச்சுட்டு வந்து கவிஞாயிறுன்னு சொல்லி வச்சுட்டாலும் ஓகே. இவரோட மேற்கோள் பார்த்திங்கன்னா வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, மனிதனை மோட்டிவேட் பண்ணி அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை, இனி தொடிவானம் தான் உனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்புழு வல்ல மாநிலனே மாவழி காட்டு வானிடமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் உட்கார் நண்பா நடந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயநலம் உனக்குள் ஒடுங்குவதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுற மாதிரியும் இருக்கும், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். திண்ணையை எடுத்து இடித்து திருவாக்கு, இது அவர் எழுதிய நூல்கள் ஒன்று. அதை வந்து பாட்லியும் ஒன்று இருக்கார். திண்ணையை எடுத்து திருவாக்கு, தெருவை மேலும் விரிவாக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கவிஞர்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓமானம் கவிதைக்கு என்றால் உயிர்மானம் கவிஞருக்கு அன்றோ, கவிதைக்கும் கற்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இது அவரோட ஒரு பெரிய மேற்கோள், புகழ்பெற்ற மேற்கோள் கவிஞர்கள் பற்றினது. தென் தாராபாரதியை பற்றி சுரதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலை சிறந்த கவிஞன் இவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார், வெள்ளி நிலா உலகும் பாராட்டும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி வந்துட்டு சுரதா வந்துட்டு புகழ்ந்து கூறியிருக்கிறாங்க. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்துட்டு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. அவர் வந்து பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக பாடுபட்டார். இதுவும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. எளிமையை ஒரு அறமாக போற்றினார். இதுவும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொன்ற பற்றினை காண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பான்னு பார்க்கலாம் வாங்க. காந்தியடிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றின் சிலவற்றை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 1919ஆம் ஆண்டு 1919 என்னங்க பண்ணாங்க, ரவுலட் சட்டம் வந்துட்டு ஆங்கிலேய அரசு போட்டுச்சு. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து எந்த மாதம், பிப்ரவரி மாதம் வந்துட்டு காந்தியடிகள் வந்து எங்கே வந்தாருன்னா சென்னைக்கு வந்தாருங்க. எங்கே வந்தாருங்க, சென்னைக்கு வந்தார். அப்போது பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டத்தை போட்டுட்டு அது கடுமையாக நடைமுறைப்படுத்துச்சு. அதை வந்து எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணோன்னு காந்தியடிகள் வந்துட்டு திட்டமிடுறாருங்க. அதை பற்றின ஒரு கருத்தாய்வு கூட்டம் பார்த்திங்கன்னா யார் வீட்டில் நடந்தது அப்படின்னா ராஜாஜி வீட்டில் நடந்ததுங்க. ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் ஒரு மெத்தையில் உட்காந்துருக்குறாங்க. ராஜாஜி மற்ற தலைவர்லாம் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. காந்தியடிகள் மெத்தையில் உட்காந்துருக்குறாங்க, மற்றவங்களாம் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க வாங்க. அப்போது வந்து யார் வராங்க அப்படின்னா வந்துட்டு பாரதியார் வராருங்க. கவிஞர் பாரதியார் வந்துட்டு வந்து காந்தியடிகள்கிட்ட பக்கத்தில் வந்துட்டு, இன்றைக்கி மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், என்ன கூட்டம், பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் திரு காந்தி அவர்களே, அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்று எனக்கு வேறு பணி இருக்குது, நாளைக்கு அந்த பொதுக்கூட்டத்தை மாற்றி வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் இன்றைக்கே தான் நடக்கும், நீங்கள் தொடங்க போகிற இயக்கத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து போயிடுறாருங்க. அதாவது காந்தியடிகள் உட்காந்துருந்தப்ப அவர் வந்துட்டு உட்காந்துருக்குற அமர்ந்துருக்கிறாரோ அவ்வளோ எல்லாரும் நின்றுருக்குறாங்க. ராஜாஜி எல்லாமே நின்றுருக்குறாங்க. ஆனால் பாரதியார் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டிருக்கிறாருங்க. பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வேறு பணி இருக்குதுன்னு சொன்னதுனால, நீ நாளைக்கு மாற்றிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, அது முடியாதுங்க, இன்றைக்கி தான் நடக்கும் திட்டமிட்டபடி, நீங்கள் திறங்க போகிற இயக்கத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ துணிவானவர் பாரதியார். ஓகேங்களா. போயிட்டாரு. அவர் சென்றவுடன் அவர் காந்தி வந்து வியப்புடன் அவரை பார்த்து யாருன்னு கேட்குறாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வியப்போட கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு,
இவர் தான் நம்ம தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்கிறாரு. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரைங்க? பாரதியாரை வந்து பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு காந்தியடி சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகள் மதிப்பீட்டை அறியலாம். அவ்வளோ மதிப்பு வந்து அவர் மேலே வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. 1921 மறுபடியும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. எப்போன்னா 1921 வந்திருக்கிறாரு. வந்தப்போ வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா புகை வண்டியில் வந்து மதுரைக்கு செல்கிறாருங்க. எங்கே செல்கிறாருங்க? மதுரைக்கு செல்கிறாரு. 1921 செப்டம்பர் மாதத்தில் திரும்பவும் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ புகை வண்டியில் மதுரைக்கு செல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு காந்தியடிகள் வந்து ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தாகை இப்படி தான் அணிஞ்சிட்ருப்பாரு. அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்துட்டு துண்டை மட்டும் கட்டிட்டு அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு போதிய உடை இல்லாமல் இருக்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ உடை போடணுமான்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நானும் பார்த்திங்கன்னா துண்டு மட்டுமே அணிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை மட்டும் அணிகிறாருங்க. அவர் தோற்றத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தான் சாருன்னு சொல்கிறாங்க. அதாவது மதுரைக்கு போகிறப்ப தான் வந்துட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்துட்டு தன் தோற்றத்தை வந்துட்டு மாற்றம் கொண்டு வந்தார். ஸோ தோற்றத்தில் மாற்றம் கொண்டது வந்து தமிழகத்துக்கு தான் வந்து மதுரைக்கு போகும்போது பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? இவர் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்துட்டு காரைக்குடியில் இருக்கிற ஊரில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. இப்போ கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊர். என்ன? கானாடு காத்தான். காரைக்குடியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறப்ப கானாடு காத்தான்ங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு அன்பர் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அந்த அன்பர் வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டு பொருட்களாக இருக்குது, ஆடம்பர பொருட்களாக இருக்குது. உடனே அவர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அழகுபடுத்திக்கிறீங்க, வெளிநாட்டு பொருட்களை வச்சு அழகுபடுத்திருக்கீங்க, இதுக்கு செலவு செஞ்ச தொகையில் 10% எனக்கு கொடுத்தா நான் அருமையாக வந்துட்டு செய்வேன், அதை விட அழகாக செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. அதனை கேட்டு அன்பர் தனி கொள்கிறாரு. அடுத்த தடவை காந்தியடிகள் வரும்போது வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை, அதை பார்த்து காந்தியடிகள் மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ சுதேசிய பொருளையும் வாங்குறதுக்கு காந்தியடிகள் வலியுறுத்தி இருக்கிறார். ஓகேங்களா? காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் மறுபடியும் ஒரு நாள் மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரலாம் என்று தலைவர்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப வந்துட்டு அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு எல்லா மக்களும் வருவாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இல்லை எல்லாரும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நாங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் வந்துட்டு மதுரைக்கு போனப்போ எல்லாருமே வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான உரிமை இருந்தப்போ தான் வந்துட்டு திருப்பவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போயிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வு அதே மாதிரி குற்றாலத்தில் வந்து குற்றாலங்கிறது வந்து ஒரு அருவிங்க. அந்த அருவியில் பார்த்தீங்கன்னா குளிக்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் அந்த குளிக்கிறதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்திருக்குது. அந்த கோயில் வழியாக போகிறதுக்கு ஒரு சாரருக்கு மட்டும் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலம் அருவியிலையும் பார்த்தீங்கன்னா நீராட மறுத்தார். இது மூலமாக காந்தி உயர்வு தாழ்வு வந்து பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உயர்தால் பாராட்டக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திக்கும் தமிழுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை கற்க தொடங்கியுள்ளதா. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தப்பவே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியை கற்க தொடங்கியிருக்கிறாரு. ஜியூபப் எழுதிய யார் எழுதுதுங்க? ஜியூபப் எழுதிய தமிழ் கையேடு தமிழ் கவர்ந்ததாக குறிப்பிடுகிறார். யார் எழுதுது? ஜியூபப் எழுதின தமிழ் கையேடு வந்துட்டு தன்னை கவர்ந்ததாக குறிப்பிடுறாரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். திருக்குறளும் கவர்ந்தது, ஜியூபோப் எழுதிய தமிழ் கையேடு அப்படி வந்து அவரை வந்து கவர்ந்ததாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1937 ஓகேங்களா? 1937 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்திருக்குதுங்க. இலக்கிய மாநாடு எங்கே நடந்திருக்குது? சென்னையில் நடந்திருக்குது. மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் தான் வந்து தலைமை வைத்திருக்கிறாரு. ஆனால் வரவேற்புரை முடிவுரைன்னு படிப்பாங்க இல்லையா, அந்த வரவேற்புரை யார் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் தாத்தா அப்படிங்கிற சொல்கிற ஊவே சுவாமிநாதர் தான் வந்துட்டு வரவேற்பு நடத்திக்கிறாருங்க. அவர் உரையை கேட்டதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தான் தமிழ் கற்க வேணுங்கிற ஆவல் உண்டாகுது. யாருங்க? ஊவேசாவோட அடிநிலையில் நின்று தான் தமிழ் கற்கணுங்கிற ஆவல் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் மொழி மேலே அவர் இருக்கிற ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, தமிழ் கற்கணுங்கிற ஆசையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு.
இந்நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகள் உறுதியாக இருந்தார். மேலும் தமிழ் மொழியின் மீது பற்றியும் அறிந்து கொள்ளலாம் சொல்கிறாங்க. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எதுங்க? மதுரை தாங்க. மதுரையில் தான் மாற்றம் வந்து காந்தியடிகள் டேஸ் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்கணும். ஊவேசாவோட அடிநிலையிலிருந்து தான் தமிழ் கற்கணும். இலக்கிய மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்துச்சுங்க? சென்னையில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதி. குற்றாலம் பார்த்தீங்க அப்படின்னா அருவி. தமிழ் கையேடு வந்துட்டு யாருங்க? ஜியு போப் இது பண்ணதுங்க. தமிழ் கையேடு மேலே அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னு சொல்கிறார். ஓகேங்க. 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் அப்படின்னா வந்துட்டு 4 வகையான சொற்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படுன்னு சொல்லி பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு. எழுத்து பார்த்திங்கன்னா தனியாக வர்றது பார்த்து எழுத்துங்க. இப்போ ஈங்கிறது ஒரு எழுத்து, தாங்கிறது ஒரு எழுத்து, இங்குங்கிறது ஒரு எழுத்துங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து. ஆனால் சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனியாக இருந்து ஒரு பொருள் தந்தாவே அது சொல், அல்லது 4-5 எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருள் தந்தாலும் அது சொல் தான். ஸோ பொருள் தரக்கூடிய ஒரு நிறையா எழுத்துக்களோ அல்லது ஒரு எழுத்துக்களோ சேர்ந்து வந்ததுன்னா தான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. சொல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதம், கிளவி, மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஆமாங்க. பூங்கிறது பார்த்திங்கன்னா தனித்து நின்று பொருள் தரும். ஈங்கிறது பார்த்திங்கன்னா தனித்து நின்று பொருள் தரும். மைங்கிறது பார்த்திங்கன்னா தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். கடல்ங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்ந்து கடலை குறிக்குது. தங்கம்ங்கிறது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தங்கத்தை குறிக்குது. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவதாக வந்துட்டு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இது இலக்கண அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4 வகைப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொல் 4 வகைப்படும். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பெயர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு பெயரை குறிக்கிறதாங்க பெயர்ச்சொல். கண்ணன், தலை, கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை குறிக்கிற எல்லாமே வந்துட்டு பெயர் சொல்லுதாங்க. ஓகேங்களா? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. பாரதி, பள்ளி, காளை, கண் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பெயர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. வினை சொல்லுனா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வினையை குறிக்கும் சொல். வினைனா செயல். செயல் கொடுக்குறது என்ன? ஓடுறது, ஓடு, வா, போ, விளையாடு, படி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வினையை குறிக்கிறது. ஸோ வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து வினைச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. இடைச்சொல் அப்படின்னா வந்துட்டுனா இது வந்துட்டு பொருள் தரவே தராதுங்க. இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ரெண்டையும் சார்ந்து வருது தான் வந்துட்டு இடைச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றதா வந்துட்டு இடைச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தந்தையும் தாயும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உம்முன்னு வருது இல்லையா? அதுதான் வந்து வினைச்சொல், இடைச்சொல். இது பார்த்தீங்கன்னா பொருள் தராது. உம்முன்னு சொல்லிட்டு தந்தையும் தாயும் வேறுபடுத்தி காட்டும். ஸோ மற்றொருவர் அப்படி மற்றுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல். அதுவும் இல்லாமல் திருக்குறளை ஐன்னு வருது இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா இடைச்சொல். அது போக ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தாங்க. ஓகேங்களா? அந்த வேற்றுமை உருவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல்னா வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா? அட்வெர்ப், அட்ஜெக்டிவ். அதாவது வினையை அழகுபடுத்துறது பார்த்தீங்க அப்படின்னா அட்வெர்ப். இது பெயரை வந்துட்டு நவுனை அளவுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அதுதாங்க இங்கே சொல்லியிருக்காங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வந்து மிகுதிப்படுத்து கூறுறதா வந்துட்டு உரிச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நகரம் சொன்னாவே அது ஓகே. அது பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமைப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாங்கிற எழுத்து தாங்க உரிச்சொல். சிறந்ததுன்னு சொன்னாவே அது புரியுங்க. சால சிறந்ததுன்னா மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ சால, தவ, நனி, கூர், கடி, மல்லல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து உரிச்சல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்துட்டு நார்வல்கை சொல்லுகளும் வந்துட்டு சொல்லுன்னு சொல்கிறாங்க. வளவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லுங்க. வளவன் உம்முன்னு வந்திருக்குது இல்லையா? இது வந்து இடைச்சொல். உம்முன்னு வந்திருக்குது இல்லையா? இது இடைச்சொல். மாநகர அப்படின்னு வந்திருக்குது இல்லைங்களா? அது வந்து உரிச்சொல். மாநகரங்கிறது பெரிய நகரம்னு சொல்லி வந்திருக்குது இல்லையா? அது வந்து உரிச்சொல். ஸோ பேருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
பெயர் சொல். இல்லுன்னு வந்திருக்குதுங்க, அது வந்து இடைச்சொல். ஏறினர்னு வந்திருக்கிறது வந்து வினைச்சொல்லுங்க. ஸோ நாள்தோறும் நாள்தோறும் அப்படிங்கிறது வந்திருக்குது இல்லையா, நாள்தோறும்ங்கிறது வந்து பெயர் சொல். வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இடைச்சொல். திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொல். திருக்குறள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இடைச்சொல். படின்னு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வினைச்சொல். ஏழைங்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொல். கூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடைச்சொல். உதவுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உதவுதல். தல்விகுதி வந்துச்சு அப்படின்னா வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயர். சாலச்சிறந்ததுன்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து உரிச்சொல். என்றார், ஆசிரியர் அப்படின்னு சொல்லி வந்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லுங்க. ஓகேங்களா. கீழ்காணும் குறள் உள்ள இடைச்சொல்லை கண்டுபிடிக்க. இடைச்சொல் என்னன்னா, இடைச்சொல்லுங்கிறது என்னங்க, மற்ற இடைச்சொல் வருங்க. மற்ற. ஓகேங்களா. தென் இதில் வந்துட்டு சொல்வகை பொருந்தாத சொல்லை கண்டறின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. படித்தாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வினை. ஐங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இடைச்சொல். மற்றுங்கிறது இடைச்சொல். கூங்கிறது இடைச்சொல். ஸோ இது மட்டும்தான் வந்து வித்தியாசமானது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெயர். கால்ங்கிறது பார்த்திங்கன்னா பெயர். சித்திரைங்கிறது பார்த்திங்கன்னா பெயர். ஓடினான்ங்கிறது பார்த்திங்கன்னா வினை. ஓகேங்களா. தென் சென்றாள் அப்படிங்கிறது வினை. தென் வந்தங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வினை. சித்திரைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெயர் சொல். ஸோ இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. தென் இதுவும் பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஸோ மாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உரிச்சொல். ஐங்கிறது பார்த்திங்கன்னா இடைச்சொல். உங்கிறது பார்த்திங்கன்னா இடைச்சொல். மற்றுங்கிறது இடைச்சொல். ஸோ மா மட்டும்தான் வந்து வித்தியாசமாக இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வஉசி பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டுள்ள ஒருவர் வஉ சிதம்பரனார். அவர் வந்து என்னென்ன மொழிகள் நம்ம புலமை பெற்றிருக்கிறாருன்னு பாருங்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருக்கிறாருங்க. அவரோட பன்முகத்தன்மை என்னென்னா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். ஓகேங்களா. ஸோ வஉசி வந்து விடுதலைக்காக பாடுபட்டவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர், வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை வந்து பதிவு செய்கிறாரு. வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பார்னா பாரதியாரை சந்திப்பார். பாரதியார் பாடல்களை வந்து விரும்பி கேட்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிஞ்சுகோல்னு சொல்லிட்டு ஓர் எங்கள் இடத்துல யூஸ் பண்ணும், ஒரு எங்கள் இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓர் பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் முன்னாடி வந்துட்டேன். உயிரெழுத்துக்கள் என்னங்க, ஐ இ உ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அந்த உயிரெழுத்துக்கள் முன்னாடி எல்லாமே ஓர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோன்னு. உயிர்மை எழுத்துக்கள் காங்காச்சா அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாத்திங்கன்னா ஒரு அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொற்கள் அறிவோம். நாட்டுப்பற்று அப்படின்னா வந்துட்டு பேட்ரியாட்டிசம்ங்க. நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர். கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா. நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, இலக்கியம்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா.